கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. கட்டஸ் கேம்பர் வந்திருக்கான். ஃபஸ்ட்டு பாலு சிக்ஸுங்க. ஃபஸ்ட்டு பாலு சிக்ஸு, பெரிய சிக்ஸு ஸ்ட்ரெயிட்டில். அடிக்கிற மாதிரி தெரியல நமக்கு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, மறுபடியும் சிக்ஸ் அடிச்சிட்டான். ரிப்ளேல பார்ப்போம். சரியான ஷாட்டு. அக்ஷர் பட்டேல்ட்டு இந்த ஓவருக்கு என்ன பண்ணுறாங்க இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஒரு பெரிய ஷாட்டு போயிருக்காங்க. கிரேட் சேவ், நல்ல சேவ். ஒரு பெரிய சிக்ஸரை சேவ் பண்ணி கொடுத்துருக்கான். யாருப்பா சேவ் பண்ணது? யாருப்பா சேவ் பண்ணது? சூப்பர் சேவ்னு காட்டுது. அக்ஷர் பட்டேல் டெஸ்ட் கேம்பரை அடக்கவே முடியல, பயங்கரமாக ஆடுறான். சேவ் பண்ணது வந்து சூர்யாவா? இப்போ ராம்பால் டெரி போடும். ஐயா அடுத்து ஒரு சிக்ஸ். லெக் சைடில் இந்த வாட்டி எப்படியாவது அடித்தே ஆகணும்னு அடிச்சுட்டு இருக்கான் போல இருக்குது. 200 வந்து நினைக்கிறேன். ஹார்ட் கோரில் இருக்குது. ஹார்ட் கோர்னால் உங்களுக்கே தெரியும், இந்த கேம் ரொம்ப டஃப்பாக தான் போகும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 200 சின்ன ஸ்கோர் தான். 240 216 அடிப்பாங்க ஹார்ட் கோரில். ஒரு ஷாட் விக்கெட்டில் பவுண்ட்ரி. 4 போயிருக்கு. மேட்ச்சு ஓரளவு கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஆஹா, பும்ராவாக இருந்தாங்க. மறுபடியும் 4 அடிச்சிருக்கா. ஸ்போன்ஸ் கடையில் பேர் 4 தான் போயிருக்கு. 2 பேருக்கு கேப்பில் அடிச்சிருக்காங்க. 2 பேரும் கேப்பில். இப்போ பும்ரா ஒரு யாக்க ட்ரை பண்ணுறேன். பண்ணி விட்டுருக்கேன். கேட்ச். ஃபீல்டர்கிட்ட போய் கேட்ச் ஆயிருக்கு. டக்கர் நல்ல இன்னிங்ஸு. டெலினி வந்திருக்கான். பும்ராட்ட தான் போகணும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பால் போட்டிருக்கான். 4 போயிருக்கு. 4 எப்படியாவது 200க்குள்ளே 160க்குள்ளே சுட்டிடலாமான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேது. 200 போய்டும் போல இருக்கு. சிக்ஸிங் போட்டிருக்கேன். ஸ்ட்ரைட் தான் சிக்ஸர். அடங்க மாட்டார் போல இருக்கு. டெஸ்ட் கேம்பர் அடங்க மாட்டான், அடிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறான் அன்றைக்கி பூரா. ஷார்ட் பால் போட்டது மறுபடியும் 6 தான் போயிருக்கு. 4 போயிருக்கு. ரிப்ளேயில் பார்ப்போம். போன பால் ஒரு 4. இந்த பால் எப்படியாவது விக்கெட்டை விழுமா? அரவுண்டில் வந்து போயிருக்காரு. சிக்கி ஷாட் 4. மறுபடியும் ஒரு 4 போயிடுச்சுங்க. கண்ட்ரோலே பண்ண முடியல. அயர்லாண்டே கண்ட்ரோல் பண்ண முடியலனா பதினெட்டு ஓவர் முடிச்சிருக்கு. தன்னால் வரோம். பும்ராட்ட தான் கொடுக்கணும். பாப்பா என்ன ஆகுதுன்னு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6. இந்த ஓவரோட மொத்த பாலே ஒரு 6. கட்டஸ் கேம்பர் பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கான். கடைசி ஒரு எப்படியாவது ரன் கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம்.
90க்குள்ளே சுற்றோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிரவுண்ட் 4. மறுபடியும் ஒரு 4 ஸ்ட்ரெயிட்டில் 50. 22 பாலில் 4 6 3 4 அடிச்சிடலாம். கேம்பர் 170 மேலே வந்துருச்சு. 90 வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஷார்ட் பால் ஸ்ட்ரெயிட்டாக மிகப்பெரிய 6. என்ன ஷார்ட்ராது, தலைக்கு மேலே போட்டது போய் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறான். இப்படி பெரிய 6. கடைசி 2 பால் 6 பெரிய 6 தான். முடிஞ்சு போச்சு ஜோலி. ஹார்ட் கோரில் ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு பவுலிங் போட்டாங்க. பவுலிங் பேட்டிங் பிடிச்சி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இருக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ். லாஸ்ட் பால் டாட் பால் லாஸ்ட் பால் ஒரு டாட் பாலில் முடிச்சிருக்கு. அவ்வளோதான் இப்போ வரைக்கும் அதுதான் நடந்திருக்கு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அம்பையர் வந்துட்டாங்க. டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கடையர் ஃபஸ்ட்டு ஒரு போல் வந்திருக்கேன். 185 அடிக்கணுங்க 20 ஓவரில். ஃபஸ்ட் பால் மார்க் அடையாறு தாம்பரம்னு போட்டு வந்திருக்காங்க. பால் சிங்கிள் 2 runs. செகண்ட் பால் ஒரு 4. ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்கில் வராரு இப்போ. தேர்ட் பால் ஃபஸ்ட்டு ஓவர் ரொம்ப ஸ்லோவாக தான் போல இருக்கு. இப்படி தேர்ட் பால்னால் என்ன பண்ணுறது? 185 அடிக்கணும். வேர்ல்டு கப் மேட்ச் வேறு. தேர்ட் 4 லைட் நல்ல ஃபீல்டிங். ஒரு ரன். அடுத்த ஒரு ஃபஸ்ட் பால் நல்ல ஷாட்டு. விராட் கோலி ஸ்பெஷல். இறங்கி வந்து கவர்ஸில் ஒரு ஷாட்டு, சூப்பரான ஷாட் ஆடிருக்காரு. செமையான ஷாட்டு. பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இறங்கி வந்து அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. கேப்பில் 2 பேர் கேட்டையில் கவர்ஸில் போயிருக்கு. இதுக்கு 15 ரன் வந்திருக்கு. டாட் பால் செம்ம பால். ரோஹித் சர்மா தடுமாறுற மாதிரி தெரியுது. Should watch the ball closely and get in line of the ball. சரியான ஸ்விங் பால். ஷார்ட் ஆட போய் இன்சைட் எட்ஜ் ஆகி போல்டு. சரியான பால். அடுத்து பண்ட்டு ரிஷப் பண்ணிட்டு வந்துடுவேன். அடி வாங்கிட்டான். ஃபஸ்ட்டு பந்தே அடி வாங்கிட்டாரு. பந்து ஷார்ட் பாலாக போட்டிருக்காப்புல. பவுண்ட்ரி 4. அடையாறுக்கே அனுப்பியிருக்கார். செப்பந்த் 4. He's not going to miss out on those.
ஒரு நல்ல யாக்கர் போட்டிருக்கான். நல்ல ஷாட். டாட் பால். ஸ்விங்கிங் யாக்கர் போல்ட். சம பால். விராட் கோலி 16 ரன்ல அவுட். ரன் வேற ஏறிக்கிட்டே இருக்கு. டெஸ்ட் கேம்பர் காரு போன்றியா இல்லை. 2 ரன் விட்டாங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். லாஸ்ட் ஓவர் ஆஃப் த பவர் பிளே. ஃபர்ஸ்ட் பால் 4. சரியான ஷாட். சூரியகுமார் நல்ல பியூட்டிஃபுல்லாக கவர்ஸில் அடித்தார். Poor running between the wickets, really poor. Confident appeal. சரியான ஷாட். செம பால். எட்ஜுன்னு நினைக்கிறேன். அவுட்டுன்னு நினைக்கிறேன். அம்பையர் அவுட்டு தரல. ரிவ்யூ போவாங்களா? அவுட்டு மாதிரி தான் இருந்துச்சு. ரிவ்யூ போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரிவ்யூ போயிருக்காங்க. Checking for a no ball. Fair delivery. எட்ஜ் மாதிரி இருக்கு. எட்ஜ் காட்டுதா? இல்லை, காட்டலை. எட்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். பால் நல்ல ஸ்விங்காக இருந்துச்சு. பேட்டில் பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அம்பையர் காரில் அவுட் இல்லை. எட்ஜ் ஆகலன்ட்டான். ஓ சரியான ஷாட். லெக் சைடில் ஒரு பவுண்ட்ரி. டெஸ்ட் கேம்பர் பாலிங் கூட வராரு. செம ஷாட். 4. இந்த மாதிரி ஷார்ட் பால்லாம் போட்டால் அந்த ஃபீல்டிங்க்கு 4 தான் போகும். ஃபீல்ட் செட்டப்பை மாத்திரம் தான் 4 பால் போகுது. இந்த ஹார்ட் கோரில் எப்படி தப்பு பண்ணுறாங்க அயர்லாண்டு? This must be hurting the captain. He needs his bowler to be more disciplined with his lines. மறுபடியும் ஷார்ட் பாலே போட்டிருக்காங்க. நவுந்து வந்து ஒரு ஷார்ட் ஹுக் ஷாட் 4 ஷப் பண்ணிட்டு 4 அடித்து தள்ளிகிட்ருக்காரு. மேட்ச் எங்கே போகுதுன்னு தெரில, பார்ப்போம். அதே மாதிரி அடிக்க போய் விக்கெட்டுங்க. அவுட். ஷப் பண்ணிட்டு அவுட். இதே ஷார்ட் பாலை போட்டு அவுட் ஆகிட்டான். 4 அடித்து தட்டிட்டு நல்லா 30 ரன்னு நல்லா அடித்தார். அடுத்து யார்? சிவம் டூபே தான் வர போகிறாரு. ஸ்பாலி ஒரு யாக்கர் தட்டி விட்ருக்கார் லெக் சைடில். 4 இந்த ஓவரில் ஃபஸ்ட் பவுண்ட்ரி. ஷார்ட் பால். சூரியகுமார் யாதவ் குக் ஷாட் 4. கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்குது. ஹார்ட் கோரில் ரொம்ப கஷ்டம்தான் அடிக்கிறது. பார்ப்போம் என்ன ஆகுது. சீக்கிரமாக என்னன்னு தெரில, பார்ப்போம். வேர்ல்டு கப் மேட்ச் வேறு டஃப்பாக இருக்கும். ஷார்ட் பால் அவுட். விக்கெட். சிவம் டுபே அவுட். முடிஞ்சு போச்சு. ஜடேஜா வந்திருக்காரு. ஹர்திக் பாண்டியா வரல. லெஃப்ட் ரைட்டுக்காக ஜடேஜா. 2 ரன் 11 தாண்டி ஏறிக்கிட்டு இருக்கு.
ஜடேஜா, சூரியகுமார் யாதவ் பவுண்ட்ரி. சரியான ஷாட்டு, நல்ல டைமிங்கு. ஜடேஜாக்கு லிட்டில் போடுறாரு. செம்ம ஷாட், நட்ராஜா ஷாட். பவுண்ட்ரி போகுமா? போயிருக்கு பவுண்ட்ரி. Ball is looking furious. There's a short ball coming. லிட்டில் போடுறாரு. ஒரு யாக்கர், ஸ்லோ யாக்கர், ஸ்ட்ரைட் டவுன். த ஃபர்ஸ்ட் 6 ஆஃப் த மேட்ச் இன்னிங்ஸில். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 6. இது முன்னாடி 4 மட்டும் தான் போச்சு, 6 போல். நான் ஃபஸ்ட்டு 6 ஜடேஜா பேட்லேருந்து. ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட். ஆங்கிள் மாற்றி வைப்போம். நல்ல பெரிய 6ஆக போயிருக்கு, அதுக்கு தான் இத்தனை ஆங்கிளில் காட்டுறேன். நல்ல பெரிய 6 ஸ்ட்ரெயிட்டாக 103 மீட்டர். எந்த கிரவுண்டாக இருந்தாலும் 6 தான். மறுபடியும் ஷார்ட் பால் கேட்டு இல்லை, இந்த ஷாட்லேயே அவுட் ஆயிடும். அவசரப்பட்டு இப்படி அடிச்சு அவுட் ஆயிரும். 4 பாலில் 10 ரன். ஹார்திக் பாண்டியா விக்கெட். அவுட். நடக்குது இங்கே. சூரியகுமார் கையில் தான் இருக்குது எல்லாம். 14க்கு மேலே போய்ட்டு ரன் ரேட்டு. 14 ஓவரில் வெறும் 102 ரன் தான் அடிச்சிருக்கோம். 187 அடிக்கும். இது ஹார்ட் கோர் மேட்ச்சு, சாதாரண மேட்ச் இல்லை. ரன் அவுட். இது அவுட். கண்டிப்பாக அவுட். கோச் போ. அக்சர் பட்டேலாம் அவுட்டு. இப்போ பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் இருக்கான். ஹர்ஷ்தீப் சிங், சூரியகுமார் யாதவ். ஹார்ட் கோர் மேட்ச் வேறு. மேலே இந்த டைமிங் பாரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹார்ட் கோர் மேட்ச்னு. டைமிங்கே கஷ்டம் அதில் ஆடுறது. கண்டிப்பாக தோற்றுறோன்னு தான் நினைக்கிறேன். 4 ஓவருக்கு கிட்டத்தட்ட 83 ரன் அடிக்கணும். 6 ஓவருக்கு. சூரியகுமார் யாதவ் கையில் தான் இருக்குது, பார்ப்போம் வைக்கிறானாண்டே. சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் ஸ்ட்ரைக் எடுத்து ஆடி ஆகணும். 6ன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. சிக்ஸர், ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட். சரியான ஷாட்டு, 6. இந்த ரீப்ளேயில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்பின்னர் வந்தாலே புழக்க வேண்டியதான் அந்த கிரவுண்டு. நியூயார்க் கிரவுண்டில் உங்களுக்கு தெரியும். ஃபாஸ்ட் போர்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆடுறதுக்கு. ஸ்பின்னர் தான் அடிச்சு புழக்கிறாங்க. டெல்லி வந்திருக்கா மறுபடி. சேஃபாக ஒரு சிங்கிள் ஆடிட்டார். இல்லை, டூ ரன்ஸ். ஒரு பால் இருக்குது இந்த ஓவரில். ஒரு பால். சிங்கிள். சேஃபாக தோருக்கு ஸ்ட்ரைக் வச்சுக்கிறார் சூரியகுமார் யாதவ். அப்பவும் ஜெயிக்க முடியாது. அவசரப்பட்டு விக்கெட்டும் விட்டுற முடியாது. இப்போ அடிக்கவும் முடியாது, அதே நேரத்தில் விக்கெட்டும் விடக்கூடாது. அடிக்கணும், விக்கெட் விடக்கூடாது. சரி, அடையார் போட வந்திருக்காரு தாம்பரத்துலேருந்து. ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட். 4. போன ஓவர் ரன்னே வரல, ஒரு 4 கூட வரல. இந்த ஓவர் 4 ஓவருக்கு கிட்டத்தட்ட 68 அடிக்கணும். இடையார் அடிச்சிருக்காரு 4. இல்லை, ரன்னு தான் கிடைக்கிது. அடையார் ஓவரை அடிக்கவே முடியல.
மறுபடியும் ஷார்ட் பால், Well மறுபடியும் placed அதே to மாதிரி get ஷாட். possible too. 4 போமா, ஒரு ரன் தான் அந்த வாட்டி. He really had to reach for the ball to collect it. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த ஓவர். இந்த ஓவர் அடிக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது. 3 ஓவருக்கு 61, வாய்ப்பே இல்லை. ஒரு ஓவருக்கு 20 ரன் அடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணால் தான் அதுக்கு மேலே முடியாது. இந்த ஓவர் அடிக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் பாலே 6 ஸ்ட்ரெயிட்டாக அந்த கிரவுண்டு 6 இன்னைக்கு 6. ஆமாம், That's a good 50. It will be சரியான ஷாட். appreciated by 50. the crowd. சூரியகுமார் யாதவுக்கு 50 வந்திருக்கு. 6 50 எடுத்திருக்காரு. சூரியகுமார் யாதவ் மட்டுமே பேட்ஸ்மேனாக இருக்காரு. செகண்ட் பால் தோர், மறுபடியும் ஸ்ட்ரைட்டில் மிகப்பெரிய 6, And straight into the crowd for a 6. மிகப்பெரிய 6 ஸ்ட்ரைட்டில். தான் கேம் சேஞ்சிங் ஓவராக இருக்குமா அந்த ஓவர். ஹார்ட் கோர் மேட்ச்சில் இந்த மாதிரி ஒரு மேட்ச் நான் விளாண்டதே இல்லை. தான் ரொம்ப த்ரில்லராக போகுது மேட்ச்சு. ஓலெக்ஸில் வந்து மறுபடியும் ஒரு சிக்ஸர் நினைக்கிறேன். ஹேட்ரிக் ஆஃப் 6 இது வரைக்கும் ஹேட்ரிக் ஆஃப் 6 இப்போ தான் அடிச்சிருக்கேன்னா. ஃபஸ்ட் டைம் வேர்ல்டு கப் ஃபஸ்ட் மேட்ச்சில் இந்தளவுக்கு த்ரில்லர் மேட்சாக போகணும்னு நினச்சி கூட பார்க்கல நியூயார்க் ஸ்டேடியத்தில். பவுலர்கிட்ட போய் பேசுகிறாரு கேப்டன். There is a little bit of the surface for the bowlers. It is also good for batting. 3 பால் 6 பேருக்கு. அடுத்து என்ன பால் என்ன போடுவாருன்னு தெரில, பார்ப்போம். இறங்கி வந்து ஒரு சரியான ஷாட்டு லெக் சைடில் ஒரு 4. Magnificent shot for 4. சரியான ஷாட் 4. இப்போ நம்பிக்கை வந்திருக்கோம் இந்தியன் டீம் டெஸ்டிங்க்கு. சரியான ஷாட்டு. ஃபீட் யூஸ் பண்ணி இறங்கி வந்து லெக் சைடு செம்ம டைமிங். அடுத்து இன்னும் 2 பால் இந்த ஓவரில். இது வரைக்கும் 22 ரன் வந்துடுச்சு. அடுத்த பால் ஷாட் 6. That's a crowd catcher. That's a 6. ஓஹோ, சரியான ஷாட். 28 ரன். இன்னும் ஒரு பால் பாக்கி. Dazzling batting by this duo. The captain needs to come up with a plan to break this partnership. சரியான ஃப்ளிக் ஷாட்டில் ஒரு 6 போச்சு போன பால். இந்த பால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மேட்ச் கேம் சேஞ்சிங் ஓவர் தான். லாஸ்ட்டு பால் லெக் சைடில் ஷாட் 4. சரியான ஷாட். 32 ரன் தான் நான் அடித்ததுலேயே ஹையஸ்ட் ரன் இந்த ஓவரில். ஹார்ட் கோரில் இவ்வளோ பெரிய ரன் அடித்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் அடையார் வந்திருக்காரு. 15 ரன் அடி. ஷாட் 4. சரியான ஷாட். ஜெயிச்சிடுவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நம்பிக்கை வந்துருச்சு. Magnificent striking from the batsman. ஷாட்டாக போட்டிருக்கானு. Good shot. ஆஹா, Nicely placed in the சூப்பர். gap. The batsman should be looking for 2 அவசரப்படாமல் here. அவுட் ஆகிடுவான்னு நினச்சி நல்ல வேலை. சரியாக ஸ்லோவாக தட்டி விட்டு 2 ரன். நல்ல ஷாட். கெட்டு விடக்கூடாது, ரன்ஸும் அடிக்கணும். அதனால தான் இப்படி இந்த 9 பாலுக்கு 21 ரன் அடிக்கணும். ஸ்டீவ் சிங் இருக்கான். ஸ்டீவ் சிங் அசூர மாதிரி தான் ஸ்ட்ரைக் கொடுக்கணும். Turned away for a single. சூப்பர் ரன் ஸ்ட்ரைக்கிங் கொடுத்துருக்காரு. 8 பாலுக்கு 20 ரன். 8 பாலுக்கு 20 ரன் அடிப்புமா. ஷார்ட் பால். சரியான ஷாட் 4. அவ்வளோ டைமிங்கே இல்லை, இருந்தாலும் போயிடுச்சு. ஷார்ட் பால் போட்டாலுமே ஷார்ட் பால் போட மாட்டான். 1 ஃபார் ஓவர் வேறு வந்துடுச்சு. இனிமேல் கீழே தான் போட்டாகணும்.
batting form. 7 பாலுக்கு 14 ரன்னு. கடைசி பால் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸ்ட்ரைட் ஆன் த கிரவுண்ட். சரியான டைமிங். Wonderful sound of the bat. செம ஷாட்டு. மேட்ச் முடிஞ்சிச்சுங்க. சரியான ஷாட்டு. கடைசி பால் இந்த ஓவரில் அடையாற கடைசி ஓவரில் தான் அடிக்க முடிச்சு. வந்து ஸ்ட்ரைட்டில் ஒரு 6 81 விட்டு ஃபுல் டாஸாக எடுத்து யாக்கர் பாலை. சூரியகுமார் 93ல் இருக்கார். 10 ரன் தான் வேணும். 4. Great ball, and that has been hammered. Terrific shot. 97 சூரியகுமார் யாதவ். 6 ரன் 5 பாலுக்கு 6 ரன்னு. சரியான ஷாட்டு. Amazing shot. Beautiful timing. கேப் பார்த்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 4. 4 பால் He's too இருக்குது. good a player not to take 4 advantage பாலுக்கு of anything loose. 5 ரன். Turned away for a single. 2 நினைக்கிறேன். 2. Came around quickly to cover the throw. 3 ரன் அடித்தா வின்னு. 1 ரன் அடித்தா சூரியகுமார் 50 செஞ்சுரி. நல்ல பாலை போட்டாங்க யாக்கர். ஸ்லோ பால் வேறு. நல்லா தட்டி விட்டு சேஃப்டியாக ஒரு ரன் ஓடிட்டார் சூரியகுமார் யாதவ். சூப்பர் இன்னிங்ஸ். செஞ்சுரி. சரியான செஞ்சுரி. 5 6 6 6 9 பாலுக்கு 40 பாலில் 100. சரியான இன்னிங்ஸ். ஸ்டீவ் சிங்கிள் எடுத்து கொடுத்தா சூரியகுமாருக்கு ஸ்ட்ரைக் கிடைக்கும். பார்ப்போம். 2 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபீல்டர் இருக்காரா? தட்டி விட்டேன். 2 ரன் விட்டாங்க. முடிஞ்சிருச்சு மேட்ச். ஜெயிச்சிட்டு இந்தியா ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க வேர்ல்டு கப்பில். வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் ஃபஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சிடுச்சு. த்ரில்லர் வெற்றி. சரியான மேட்ச்சு. ஜெயிக்கவே மாட்டேன்னு நினச்சி ஒரு ஓவர் மாற்றிடுச்சு மேட்ச்சு. சரியான த்ரில்லர் மேட்ச்சு. இந்தியா ஜெயிச்சிடுச்சு. சூரியகுமார் தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு. வேறு யார் இருக்க முடியும்? சூரியகுமார் தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு. இப்போ வரைக்கும் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஒரு மேட்ச் முடிஞ்சிருக்கு. குரூப் ஏட 3rd இருக்கோம். த்ரில்லர் மேட்ச்னால ரன் ரேட் அந்தளவுக்கு ஏறல.